Hi, welcome to SmartLearn. So this is question number 7 in exercise 7.3. A right circular cylinder just encloses a sphere of radius r units. Calculate the surface area of a sphere, the curved surface area of a cylinder, the ratio of the areas obtained in 1 and 2. So first question என்ன சொல்லிருக்காங்க, right circular cylinder just encloses a sphere. ஒரு cylinder encloses a ஸ்பியர்னு சொல்லியிருக்காங்க. உள்ள ஒரு ஸ்பியர் இருக்குது, ஓகேவா? எக்ஸாக்டாக உள்ள என்க்ளோஸ் ஆகிருக்கு. அதோட ரேடியஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்பியரோட ரேடியஸ் ஆர் யூனிட்ஸ். ஸோ ஸ்பியரோட ரேடியஸ் இந்த பக்கமும் இது ரேடியஸ். ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து எந்த பக்கம் போனாலும் ரேடியஸ், ஓகேவா? ஸோ இங்கேருந்து இங்கே ஆர், அப்போ இங்கேருந்து மேலேயும் ஆர், இங்கேருந்து கீழேயும் ஆர். ஸோ ஏன் இப்படி போட்டிருக்குன்னா உங்களுக்கு சிலிண்டரோட ஹைட் கிடைக்கும், ஓகேவா? ஸோ சிலிண்டரோட ஹைட் வந்து இந்த ரேடியஸ் ப்ளஸ் இந்த ரேடியஸ். ஸோ ஆர் ப்ளஸ் ஆர் 2r. ஸோ சிலிண்டரோட ஹைட் வந்து உங்களுக்கு 2rனு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஷினுக்கு வாங்க. இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் ஃபார்முலா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாக 4πr². ஆரோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணோம். ரேடியஸ் வந்து ஆர்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம r² போட்டுக்கலாம். ஸோ த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல்ஸ் டு 4πr². த கர்வ் சர்ஃபேஸ், நெக்ஸ்ட் கொஷின், த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா வந்து சிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா 2πrh. இப்போ 2π ரேடியஸ் வந்து ரேடியஸ் தான். ஹைட் எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு? 2r. ஸோ இந்த ஆரம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வி காட் ஹைட் ஆஸ் 2r. ஸோ 2r இஸ் த ஹைட். ஹைட்டு பதில் 2rனு போட்டுக்கோங்க. ஸோ 2πr into 2r. ஸோ 2 2s are 4 ஆகிடும். r into r, r². ஸோ வி ஹேவ் 4πr² ஆஸ் த ஆன்சர். ஸோ சிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர் வந்து ஆன்சர் 4πr². ஓகே. So third question, the ratio of the areas obtained between in 1 and 2. So first oneக்கும் second oneக்கும் ratio கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. So first one வந்து surface area of a sphere divided by CSE of cylinder equals to, so surface area of sphere 4πr². CSE of cylinder க்கும் நம்ம ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 4πr². ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 1:1 வரும். ஸோ therefore ratio equals to 1:1. So this is question number 7 in exercise 7.3. நம்ம 8th question நம்ம next வீடியோவில் பார்க்கலாம். Thank you.